அன்புள்ள நண்பர்களே, உங்கள் அனைவரையும் இன்று மறுபடியும் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து யூபிஎஸோட ஃபங்க்ஷன் என்ன, அது ரிலேட்டடான இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் என்ன, அதனுடைய கான்ஃபிகரேஷன் என்ன அப்படின்றத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஃபெசிலிட்டி மேனேஜ்மெண்ட்னா என்ன, அது ரிலேட்டட் வந்து இன்டர்வியூ டிப்ஸ் என்ன, அப்புறம் என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்ட்டு நம்ம பார்த்துன்னு இருந்தோம். இது வரைக்கும் ஒரு 4 வீடியோ போட்டிருக்கோம் அது ரிலேட்டடாக. அதில் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரை டைப் ட்ரான்ஸ்ஃபார்மர், ஆயில் டைப் ட்ரான்ஸ்ஃபார்மர் ரிலேட்டட் கொஸ்டின்ஸு, அப்புறம் மெயின்டெனன்ஸ் செக்லிஸ்ட்டு இதெல்லாம் நம்ம போட்டிருக்கோம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக ஒரு பேசிக்காக சில முக்கியமான கேள்விகள் எர்த்திக்கு பற்றியும் இல்லை வந்து பேசிக்காக எலக்ட்ரிக்கல் பற்றி சில கேள்விகள்லாம் வந்து என்ன மாதிரிலாம் கேட்பாங்க அப்படின்றதும் அதில் நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதை தொடர்ந்து இந்த வீடியோ இப்போ நம்ம யூபிஎஸை பற்றி பார்க்க போகிறோம். ஏன்னா யூபிஎஸ் வந்து ரொம்ப 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 முக்கியம். ஒரு ஃபெசிலிட்டி மேனேஜ்மெண்ட்டில் எங்கெல்லாம் கிரிட்டிக்கல் லோடு, அதாவது பவர் இன்டரப்ஷனே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிற இடத்துல இந்த யூபிஎஸ் முக்கியமாக இந்த ஐடி பார்க்ஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா முக்கியமான இடத்துலலாம் ரொம்ப தேவையான இடத்துலலாம் இது கண்டிப்பாக யூஸ் பண்ணுவாங்க. எந்த அளவுக்கு கிரிட்டிக்கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூபிஎஸ் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பில்டிங் மெயின்டெனன்ஸ், அதாவது ஒரு ஐடி பார்க்ஸ் மாதிரி பெரிய பெரிய இதுலலாம் பார்த்தீங்கன்னா சர்வருக்கு ரொம்ப முக்கியம். அப்புறம் வந்து பிஎம்எஸ் சிஸ்டத்துக்கு முக்கியம், பில்டிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்துக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி லைட்டிங் தேவை, எங்கெல்லாம் எமர்ஜென்சி லைட்டிங் கேஸ் அது ரொம்ப சேஃப்டியாக பார்ப்பாங்க. கிரிட்டிக்கல் ஏரியாலலாம் வந்து லைட்டிங் இருக்கணும். ஸோ அதுக்காக அது எமர்ஜென்சி லைட்டிங் ரொம்ப முக்கியம். ஸோ இது மாதிரி வந்து அப்புறம் வந்து கேமராஸ்க்கெலாம் எங்கெல்லாம் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்களோ அந்த கேமராஸ்க்கு வந்து யூபிஎஸ் சப்ளை தேவை. அதுமாரி நிறைய ரொம்ப கிரிட்டிக்கல் லோடு எங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் வந்து யூபிஎஸ் ரொம்ப அவசியம். ஸோ அப்போது அது ரிலேட்டடாக கொஸ்டின்ஸு கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ அப்போது நீங்கள் யூபிஎஸ்ஸுக்கும் இன்வெர்ட்டருக்கும் என்ன வித்தியாசம்னு கேள்வி பண்ணுக்கு வரும். ஸோ இன்வெர்ட்டர்னால் உங்களுக்கு வந்து டிசிலேருந்து ஏசி, ஆனால் யூபிஎஸ்னால் என்ன, யூபிஎஸும் அதே தான் பண்ண போகுது. என்ன ஒன்று இதில் வந்து அன்இன்டரப்டட் பவர் சப்ளைன்னு சொல்கிறோம். ஏன்னா பவர் வந்து இன்ட்ரப்ஷன் ஆகுதுன்னு வச்சு இபி சப்ளையில் நார்மலாக போயின்னு இருக்கும். இபி சப்ளை கட் ஆச்சுன்னா நம்ம வந்து உடனே சேஞ்ச் ஓவர் வந்து இதில் ஆகிடும் யூபிஎஸில். கம்பேரிட்டிவ்லி இன்வெர்ட்டரில் வந்து சேஞ்ச் ஓவர் நல்லா க்ளீனாக தெரியும், ஆஃப் ஆகி ஆன் ஆகுது. ஆனால் யூபிஎஸில் உங்களுக்கு அது தெரியவே தெரியாது. ரொம்ப மில்லி செகண்ட்ஸில் தான் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும். ஸோ இதுதாங்க மெயின் வித்தியாசம் நீங்கள் சொல்லணும். அதனால தான் இன்வெர்ட்டர் வந்து காஸ்ட்லி கம்மியாக லெஸ் காஸ்ட்டு இதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அதிகம். யூபிஎஸில் இன்வெர்ட்டரில் வந்து உங்களுக்கு வந்து லோ கெப்பாசிட்டி எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னா சும்மா எமர்ஜென்சி லைட்டிங்கு சில ஏரியாவில் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் இது வந்து யூபிஎஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப கிரிட்டிக்கல் ஏரியாவில் கண்டிப்பாக அதை தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து மெயின் டிஃப்ரென்ஸு. அப்புறம் முக்கியமாக இன்னொரு கேள்வி என்னென்னு கேட்பாங்கன்னா யூபிஎஸில் என்ன மாதிரி ஃபியூச்சர்ஸ் இருக்குது, நீங்கள் பார்த்த யூபிஎஸில் ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தால் என்ன மாதிரி ஃபியூச்சர்ஸ் இருக்குது, என்ன மேக்கு மாடலு, அதுக்கப்புறம் வந்து கெப்பாசிட்டி என்ன கெப்பாசிட்டி பார்த்துருக்கீங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹார்மோனிக் ஃபில்டர் இருக்கா, அப்புறம் வந்து பேட்டரி டைப் கேட்பாங்க, சீல்டு மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ பேட்டரியா இல்லை வந்து விஆர்ஆர்ஏ வால்வ் ரெகுலேட்டட் லெட் ஆசிட் பேட்டரியா, அதனுடைய டிஃப்ரென்ஸ்லாம் என்னென்னு தெரிஞ்சுக்கங்க. அப்புறம் ஆம்பியர் ஹவர் ரேட்டிங் வந்து எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு கேட்பாங்க. பேட்டரி பேக்கப் டைம் எப்படி கண்டுபிடிப்பீன்னு கேட்பீங்க. இதெல்லாம் நம்ம வர வீடியோஸில் எப்படின்னு பார்க்கலாம். இருந்தாலும் ஆம்பியர் ஹவர் ரேட்டிங் பற்றி தெரிஞ்சுங்க. ஒன்றும் இல்லைங்க, பேட்டரியோட கெப்பாசிட்டி பார்த்துங்க, ஆம்பியர் ஹவர் என்னன்ட்டு. நம்பர் ஆஃப் பேட்டரிஸ் கனெக்டடு இன்ட்டு வோல்டேஜ் இன்ட்டு பவர் ஃபேக்டர் போட்டிங்கன்னா ஆம்பியர் ஹவர் வந்துடும். ஸோ ஆம்பியர் ஹவர்ன்றது என்னதுன்னா பேஸ்ட் ஆன் லோடு பெர் ஹவர், எவ்வளோ ஆம்பியர் இருக்கோ லோடு இருக்கோ அது வந்து பெர் ஹவர் அப்படின்றது தான். நம்ம வந்து ஆம்பியர் வந்து லோடு கம்மியாச்சுன்னா ஹவர்ஸ் வந்து அதிகமாக பேக்கப் கொடுக்கும், லோடு அதிகமாக இருந்ததுன்னா ஹவர்ஸ் வந்து கம்மியாக பேக்கப் கொடுக்கும். இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும், வேறு ஒன்றும் இல்லை ஆம்பியர் ஹவர் ரேட்டிங்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னென்ன பேராமீட்டர்ஸ் நீங்கள் வந்து ரெகுலராக செக் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்பாங்க. ஹார்மோனிக்ஸ் எவ்வளோ, இன்புட் வோல்டேஜ் எவ்வளோ, அவுட்புட் வோல்டேஜ், சார்ஜிங் கரண்ட் என்ன, நியூட்ரல் டு எர்த் வோல்டேஜ் என்ன, இதெல்லாம் வந்து கேட்பாங்க. நிச்சயம் இந்த லாக் ஷீட் நம்ம பார்ப்போம், அந்த லாக் ஷீட்டில் என்ன மாதிரிலாம் செக் பண்ணணும் அப்படின்னு பார்ப்போம். அதேமாதிரி நியூட்ரல் கரண்ட் வந்து ஏன் நியூட்ரல் கேபிள் வந்து ஏன் டபுள் சைஸ் போடுறாங்க அப்படின்னு கேட்பாங்க. அது ஏன்னா ஹார்மோனிக்ஸ் கரண்ட் வந்து அதிகமாக ஃப்ளோ ஆகும் இதில், அதனால் வந்து உங்களுக்கு வந்து அது டபுள் சைஸ் வந்து எப்பவுமே போடுவாங்க நியூட்ரலில். ரெண்டாவது சேஃப்டியும் கூட. ரெண்டாவது வேறு என்ன முக்கியமாக கேள்வி கேட்பேன், பேட்டரி யூபிஎஸில் என்ன மாதிரி செக் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா முக்கியமாக பேட்டரி தாங்க ரொம்ப முக்கியம் யூபிஎஸ்க்கு. அதனால் பேட்டரியோட இம்பிடன்ஸ் டெஸ்ட் பண்ணணும், பேட்டரி லோட் டெஸ்ட் பண்ணணும், ஸ்டாட்டிக் பைபாஸ் சுவிட்ச் வந்து கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகுதான்னு பார்க்கணும், பேட்டரி டிஸ்சார்ஜ் டெஸ்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா
ஏசிடிசி கெப்பாசிட்டி வந்து 2 இயர்ஸ் ஒன்ஸ் வந்து செக் பண்ணி மாற்றத்தினா மாற்றணும். அது எப்படி மெஷர் பண்ணுவாங்கன்னா ரிப்பிள் வோல்டேஜ் வச்சு செக் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து ஓஇஎம்ஆல கூப்பிட்டிங்கன்னா அவங்க வந்து செக் பண்ணி சொல்லிவிடுவாங்க. ஸோ ஹார்மானிக்ஸும் கரண்ட் வந்து ரெகுலராக நீங்கள் செக் பண்ண வேண்டியிருக்கும். வோல்டேஜ் ஹார்மானிக்ஸ், கரண்ட் ஹார்மானிக்ஸ் ரொம்ப முக்கியம். அது லிமிட்டடாக ஆஸ் பர் லிமிட் இருக்கா, ஆஸ் பர் இபி நாம்ஸ் பிறகு இருக்கா அப்படின்னு பார்க்கணும். வோல்டேஜ் வந்து ஹார்மானிக்ஸ் வந்து 5 இருக்கணும், 5%. கரண்ட்டுனா உங்களுக்கு 8% கிட்ட இருக்குது. டோட்டல் ஹார்மானிக் டிஸ்டார்ஷன் சொல்லுவாங்க. ஸோ அது வந்து அந்தளவுக்கு ரேஞ்சில் இருக்கணும், பார்த்துங்க. அது இதான் ஒரு முக்கியமான சில பேசிக் கொஸ்டின்ஸு யூபிஎஸ்ஸை பற்றி கேட்பாங்க. அடுத்து நம்ம வந்து கான்ஃபிகரேஷன் போகலாம். யூபிஎஸ் என்ன மாதிரி டைப்லாம் இருக்குது அப்படின்றது நம்ம போகலாம். யூபிஎஸ்சில் 3 டைப்ஸ் இருக்குங்க. ஸ்டாண்ட் பை யூபிஎஸ் அப்படின்னு ஃபஸ்ட்டு டைப்பு. இந்த டைப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்வெர்ட்டர் வந்து ஆஃபில் இருக்கும், வோல்டேஜ் ரெகுலேஷன் இருக்காது. மற்றபடி பேட்ரி சார்ஜிங்க்கு சார்ஜர் ஆனில் இருக்கும். ஸோ எப்போ சப்ளை வந்து கட் ஆஃப் ஆகுதோ அப்போ வந்து பேட்ரி மூலயமா இன்வெர்ட்டருக்கு சப்ளை போய் டிசி ஏசியாக கன்வெர்ட் ஆகி லோடுக்கு ஃபீட் ஆகும். ஓகேங்களா. இதுலேயும் ட்ரான்ஸ்ஃபர் டைம் பார்த்தீங்கன்னா பவர் கட் ஆனோடனே வந்து பேட்ரி இபிலேருந்து பேட்டரிக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிற டைம் வந்து 4 to 10 மில்லி செகண்ட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் டைம். ஆனால் அவுட்புட்டில் பிரேக் ஆகிறது தெரியும், அதான் வச்சுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா லைன் இன்ட்ராக்டிவ் யூபிஎஸ். இதுலேயும் வந்து இதே தான் கனெக்ஷன் கான்ஃபிகரேஷனு. இதில் வந்து அடிஷ்னலாக என்ன இருக்குது, எமர்ஜென்சி ஸ்டோரேஜ் டிவைஸ் இருக்கும். இதில் அது கிடையாது. அதே மாதிரி இதில் வந்து டிஸ்கனெக்ட் டிவைஸ் வந்து அதே தான். அதே மாதிரி இதுலேயும் பேட்ரி வந்து சார்ஜர் ஆனில் இருக்கும், இன்வெர்ட்டர் ஆஃபில் இருக்கும். இதில் அதே மாதிரி சாலிட் ஸ்டேட் ஆர் எலக்ட்ரோ மெக்கானிக்கல் நம்ம எது தேவையோ ஸ்டாட்டிக் டிவைஸ் சொல்லுவாங்க. பவர் கட் ஆகுனா ஆட்டோமேட்டிக் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ அதில் வந்து ஆட்டோமேட்டிக் ட்ரான்ஸ்ஃபர் கிடையாது, ஆனால் இதில் ஆட்டோமேட்டிக் ட்ரான்ஸ்ஃபர் இருக்கும். இதில் வோல்டேஜ் ரெகுலேஷன் இருக்கும், அதில் வோல்டேஜ் ரெகுலேஷன் கிடையாது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக வோல்டேஜ் வந்து இன்புட்டில் வந்து வோல்டேஜ் வந்து ஃப்ளக்சுவேஷன் இருந்ததுன்னு வச்சுங்க, ஆட்டோமேட்டிக்காக வோல்டேஜ் ரெகுலேட் பண்ணி அவுட்புட் வந்து கான்ஸ்டண்ட்டாக கொடுங்க. டாலரன்ஸ் பார்த்தீங்கன்னா +or-5% வோல்டேஜ் தான் டாலரன்ஸ் இருக்கும் இந்த லைன் இன்ட்ராக்டிவ் யூபிஎஸ்லாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா லைன் இன்ட்ராக்டிவ் யூபிஎஸில் லோ கெப்பாசிட்டிக்கு வந்து இருக்குது, ஹை கெப்பாசிட்டி இருக்குது. இது வந்து இப்போ நம்ம பார்க்குறது வந்து லோ கெப்பாசிட்டி. இதுவும் அதே ட்ரான்ஸ்ஃபர் டைமு வந்து 4 to 10 மில்லி செகண்ட் ட்ரான்ஸ்ஃபர் டைம். ஆனால் இந்த பிரேக் ஆகிறது தெரியாது இதில். ஆனால் அதில் வந்து ஸ்டாண்ட் பையில் வந்து கண்டிப்பாக தெரியும். ஓகேங்களா, அதான் ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம். மூணாவது பார்த்தீங்கன்னா ஆன்லைன் யூபிஎஸ். இது வந்து டபுள் கன்வர்ஷன், ஹை கெப்பாசிட்டிக்கெலாம் இதாங்க யூஸ் பண்ணுவாங்க. டபுள் கன்வர்ஷன் சொல்கிறாங்க, ஏசி டு டிசி, டிசி டு ஏசி. இதுதான் வந்து டபுள் கன்வர்ஷன் சொல்கிறாங்க, வேறு ஒன்றும் இல்லை. இதில் ஐஜிபிடி பல்ஸ் வித் மாடுலேட் இன்வெர்ட்டர்ஸ் போடுறாங்க. இதெல்லாம் ரொம்ப ஹையர் கான்ஸ்டன்ட் அவுட்புட்டோட ரொம்ப ஹை சென்சிட்டிவ், ரொம்ப குவாலிட்டியான அவுட்புட் வர்றதுக்காக இது வந்து போடுறது. ஸோ இது வந்து 6 to 12 பல்ஸ் எஸ்சிஆர் ரெக்டிஃபயர் போட்டிருப்பாங்க. கண்டினியூஸ் ரேட்டட் ஸ்டாட்டிக் பைபாஸ். இது வந்து ஆன்லைன் ஸ்டாட்டிக் பைபாஸ் வச்சுங்க. பவர் கட் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். ஸோ அது கான்ஃபிகரேஷன்லாம் இதில் இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் எடுக்கணும்னா அதுக்கு தனியாக ஒரு இதில் மேலே பார்த்தீங்கன்னா ஒன்று இருக்குது, மெயின்டெனன்ஸ் பைபாஸ். யூபிஎஸ் ஷட் டவுன் எடுத்து பண்ணும்போது நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இது எல்லாமே ஆஃப் பண்ணிவிட்டு, சர்க்யூட் பிரேக்கர் இன்புட் அவுட்புட்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு மெயின்டெனன்ஸ் பைபாஸ் எடுக்கிறதுக்கு அது யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஹார்மானிக்ஸ் லெவல் வந்து மெயின்டைன் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம். இதில் இன்புட் ஃபில்டர், ஹார்மானிக் ஃபில்டர் இருக்கும், அதில் இருக்காது. 6 பல்ஸ் ரெக்டிஃபயர் என்ன, ஐஜிபிடி போட்டால் என்னவா வருது, சாதாரண 6 பல்ஸ் ரெக்டிஃபயர் போட்டால் என்னவா இருக்குது வித் ஃபில்டரோட அப்படின்றது இதில் போட்டிருக்காங்க. யூபிஎஸ்சில் முக்கியமாக இன்னொரு கேள்வி என்ன கேட்பாங்கன்னா, என்ன மாதிரி ரெக்டிஃபயர் போட்டிருக்காங்க, என்ன டைப்புன்னு கேட்பாங்க. ஸோ ரெக்டிஃபயர் வந்து உங்களுக்கு என்ன பண்ணுது அப்படின்னு தெரியும் உங்களுக்கு. கன்வெர்ட்ஸ் ஏசி டு டிசி, அது பேட்டரி சார்ஜ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். ஆனால் டைப் என்ன டைப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ்சிஆர் டைப்பில் என்ன 2 வகை இருக்குது. 6 பல்ஸ் டைப்பா இல்லை 12 பல்ஸா. 6 பல்ஸாக இருந்தால் ஹார்மானிக்ஸ் ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, அந்த வேவ்ஸ் வந்து உங்களுக்கு அந்தளவுக்கு பியூர் சைனாக இருக்காது. 12 பல்ஸ்னால் கொஞ்சம் நல்லாயிருக்கும், ஹார்மானிக்ஸு வந்து கம்மி பண்ணோம். அதேமாதிரி ஐஜிபிடி வந்து அதுவும் வந்து ஒரு அடுத்த லெவலு. ஸோ பியூர் சைன் வேவ் கிடைக்கும் ஐஜிபிடினா. ஸோ அதை பார்த்துங்க. இதில் பாருங்கள், ரெக்டிஃபயர் சார்ஜர் டிசைனில் பார்த்தீங்கன்னா 6 எஸ்சிஆர் ஃபுல்லி கண்ட்ரோல் ரெக்டிஃபிகேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம். இதில் வந்து ஃபில்டரே போடலன்னா பாருங்கள் 27%, 30% டோட்டல் ஹார்மானிக் டிஸ்டார்ஷன் கிடைக்கும். ஆனால் அதே இன்புட் ஃபில்டர் வந்து சப்போஸ் போட்டு எல்லாம் பக்காவாக பண்ணால் 5 to 7% தான் கிடைக்கும். ஸோ நம்மளுடைய டோட்டல் ஹார்மானிக் டிஸ்டார்ஷன் வோல்டேஜ் வந்து 5%க்குள்ளே இருக்கணும், கரண்ட் வந்து 8%க்குள்ளே இருக்கணும். ஸோ இது 6 பல்ஸ் ரெக்டிஃபயரு. இது 12 பல்ஸு. 12 பல்ஸில் 2 into 6 எஸ்சிஆர் போடுவாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா வித்தவுட் ஃபில்டரில் வந்து 16% கிடைக்குது. அதில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருந்தது, 27% இருந்தது. இதில் பாருங்கள் 6% இருக்குது. ஸோ இதில் பாருங்கள் 5% ரெடியூஸ் பண்ணுது இன்புட் ஃபில்ட்ரு. இதில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா
ஐசோலேஷன் ட்ரான்ஸ்ஃபார்மர் ஒன்று போடுவாங்க. இந்த டைப்பில் 12 பல்ஸ் போடும்போது ஐசோலேஷன் ட்ரான்ஸ்ஃபார்மர் போடுவாங்க. அது ரொம்ப முக்கியம். அது உங்களுக்கு வோல்டேஜ் உங்களுக்கு தேவையான வோல்டேஜ் கொடுக்கும். தேவையானப்போ அது இன்புட் சேஃப்டியும் பண்ணிடும். அதேமாதிரி ஐஜிபிடியில் பவர் ஃபேக்டர் வந்து கரெக்டாக இன்புட் கரெக்ட் பண்ணி கொடுக்கும். மற்ற 2 டிசைனோட இது ரொம்ப எஃபிஷியன்சி ரிலேட்டடாக ஹை. இது பாருங்கள், எஸ்சிஆருக்கும் ஐஜிபிடியும் உள்ள கம்பேரிசன் சொல்கிறாங்க பாருங்கள். இன்புட் பவர் ஃபேக்டர் வந்து வேரி ஆகும் லோடை பேஸ் பண்ணி. ஆனால் ஐஜிபிடி போட்டிங்கன்னா கரெக்டாக 0.95லேருந்து 0.98 தான் கிடைக்கும். ஹார்மோனிக் டிஸ்டார்ஷன் பாருங்கள். டோட்டல் ஹார்மோனிக் டிஸ்டார்ஷன் வந்து 5 to 10% எஸ்சிஆர் யூபிஎஸ் வித் ஃபில்டர்ஸு. ஐஜிபிடி ரெக்டிஃபையரில் வந்து 4 to 7% தான். ஸோ ஹார்மோனிக் டிஸ்டார்ஷன் வந்து ரொம்ப கம்மி ஐஜிபிடி போட்டிங்கன்னா. எஃபிஷியன்சியும் பார்த்தீங்கன்னா எஃபிஷியன்சி மேபி வந்து 89% தான் சொல்கிறாங்க. பட் இதில் 94% கிடைக்குது எஸ்சிஆர். ஸோ நம்மளுக்கு ஐஜிபிடி போட்டால் தான் நல்லது. பவர் ஃபேக்டர் வந்து மெயின்டைன் ஆகும். அதுலேயே உங்களுக்கு அதுவும் ஹார்மோனிக்ஸும் ரொம்ப எஃபிஷியண்ட்டாக எஸ்சிஆர் கம்பேர் பண்ணும்போது. அதனால் ஐஜிபிடி தான் ரொம்ப இது. அதெல்லாம் கேட்பாங்க கேள்வியில், எந்த மாதிரி டைப்பு இன்டர்வியூவில் கேட்க வேண்டிய கேள்விங்களா, அதெல்லாம் தான் தெரிஞ்சுங்க. இதெல்லாம் அவ்வளோதாங்க. பேசிக்காக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்களை நான் கூட ஷேர் பண்ணிட்டேன். நான் கான்ஃபிகரேஷன் என்னென்னான்ட்டு அடுத்த வீடியோவில் நம்ம வந்து யூபிஎஸோட லாக் ஷீட், ஆப்ரேஷன் லாக் ஷீட் என்ன, செக் பாயிண்ட்ஸ், டெய்லி செக் பாயிண்ட்ஸ் என்ன, அதுக்கப்புறம் பேட்டரி பேக்கப் டைம் எப்படி கேல்குலேட் பண்ணுறது, அது என்னென்ன தெரிஞ்சுது, அதில் பேட்டரி ரிலேட்டட் என்னென்ன செக் பண்ண வேண்டியிருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து பிபிஎம் செக்லிஸ்ட் டெய்லி, வீக்லி, ஆனுவலாக என்னென்ன செக் பண்ணணும் அப்படின்ற இன்புட்டும் நான் அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோவில் இவ்வளோ தான். மினிமமாக நம்ம வந்து என்ன மாதிரியான கேள்வி, பேசிக் கொஸ்டின்ஸ் வந்து இன்டர்வியூ கேட்பாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. கான்ஃபிகரேஷன் எப்படி, கனெக்ஷன்லாம் அப்படின்றது தெரிஞ்சுப்பீங்க. 3 டைப் ஆஃப் யூபிஎஸ் என்னென்னு தெரிஞ்சுக்கினீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸோட நீங்கள் வந்து கொஞ்சம் ஷேர் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். யாராவது ஏதாவது உங்களுடைய சஜஷன் இருந்தாலும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பை உங்களுக்கு பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் கண்டினியூஸாக ஷேர் பண்ணின்னு இருக்கிறேன். நன்றி, வணக்கம்.